ஹாய் ஆல், நான் மீஷோவில் ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். அதோட ரிவ்யூ தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த எண்ணெய் ஜாடி இருக்கு இல்லையா, குட்டியாக 2. இது சப்பாத்திலாம் போடுறப்போ தேய்க்கிற மாதிரி, இன்னொன்று நம்ம கரண்டி வச்சு எடுக்கிற மாதிரி. ரேட் நான் சைடில் கொடுக்குறேன். ஆக்சுவலி இது குவாலிட்டி 213 சம்திங் தான். எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கீழே இருக்கிறது கிளாஸு, மேலே பிளாஸ்டிக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கேப் இருக்குது, நம்ம ரோல் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஒரு டைமும் அப்படியே பண்ணோன்னா அவசியம் இல்லை. ஏன்னா அந்த மேலே அந்த ஹேண்டில் மாதிரி இருக்குல்ல, அந்த இதுலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது ஈஸியாகவே வந்துடும். ஸோ நம்ம எங்கேயுமே கஷ்டப்பட தேவையில்லை. இந்த மாதிரி டக்குன்னு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். அதில் ஒரு என்ன சொல்கிறது, அதை ஒரு கேஸ்கெட் ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போய் நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் ஆகிடுது. இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, யூஸ் பண்ண தெரியாதவங்க, பண்ணிக்கிட்டே இருக்கவங்க பண்ணிக்கலாம். தெரியாதவங்க டக்குன்னு அப்படி தூக்குனாங்க அப்படின்னா ஜாடி ஒரு 2-3 செகண்ட்ஸ் மேலே எலும்பி அதுக்கப்புறம் கீழே உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்ணாடிங்கிறதுனால. இது பாருங்கள், இப்போ சப்பாத்தி போடுறதுக்கெல்லாம் முன்னே அந்த இதோட கண்டெய்னரோட கமுத்திட்டு இருப்பேன், நல்லா இருக்காது. ஸோ இப்போ இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது இது. ஸோ யூ கேன் கோ ஃபார் இட் அப்படின்னு நான் சொல்கிற ப்ராடக்ட் தான். ரேஞ்ச் கம்மி தான், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்ன சொல்கிறது, மற்ற இதில் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா எண்ணெயை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விட்டுடுவேன், அந்த கரண்டிலேயே எடுத்து ஊற்றினாலுமே. இது லைட்டாக அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இட்லி தட்டில் கூட இந்த இதை எண்ணெய் தடவுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு கட்லரி ஹோல்டர் தான். நான் ஆல்ரெடி வச்சிருந்தது கொஞ்சம் பழசாக போயிடுச்சு. ஸோ இது பிளாஸ்டிக் தான், பட் ஓகேன்னு வாங்கிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. 155 தான் நினைக்கிறேன் இதோட ரேட்டு. இதில் பாருங்கள், கீழேயும் கொடுத்துருக்காங்க. தண்ணி சப்போஸ் வடிஞ்சு அதை எடுத்து கூட நம்ம ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம். இது தனித்தனியாக வந்தது மேலே இருக்கிறது, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு இது நல்லாவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் கத்தி அதெல்லாம் போட்டுக்கிட்டேன். இங்கே சைடில் ஹூக்ஸுமே இருக்குது. சிஸ்டர் டக்குன்னு தேடுவோம் இல்லையா கிச்சனில், நம்ம எங்கடா வச்சுருக்கோம், இது டக்குன்னு எதையாவது கட் பண்ணுறதுக்கு தேடுவோம். ஸோ அதனால் அதையும் வச்சுட்டேன். தனித்தனியாக வைக்கிறதுக்கு எல்லாம் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸ்பூனு, ஃபோக் அந்த மாதிரி பிரித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன ஜாடி இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சேன், எப்படி வச்சா நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் இங்கே தனியாக இப்படி வச்சுருக்கேன். நமக்கு டக்குன்னு ஈஸியாக எது அக்சசபிளாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த செட்டப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தனியாக வச்சாலும் நல்லாயிருக்கு, என்ன ஜாடியோட வச்சாலும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூ இருக்கு இல்லையா, அந்த இதுதான் ஃபோம் ஷீட்டில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இதில் பார்த்தது என்ன அப்படின்னா 12 இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் வாங்கினேன். பட் நமக்கு வந்தது பார்த்திங்கன்னா 8 தான் வந்திருக்கு. பட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே அதோட ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த என்ன சொல்லுவோம், நம்ம உருளியில் பூ போட்டு வைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த பூ டக்குன்னு வாடிடுது, தண்ணி பட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்புறம் அந்த பூவை டிஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு எங்கே போடுறது என்னன்னே தெரியல. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக நம்ம மைண்டை காம் பண்ணுறதுக்கு தான் அதை வைக்கிறோம். ஸோ இந்த இதில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. என்ன இதில் 12 இருந்திருந்தால் உள்ளுக்குள்ளேயே கவர் பண்ணியிருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் எது அப்படின்னு சொல்லுங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.